டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார், ஆட்டோ பேல 5 இயர் வருது. ஆனால் நான் 1 இயர் தான் டென்யூர் டேட்டு போட்டிருக்கேன். ஒருவேளை 5 இயர் வரைக்கும் பணம் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் டென்யூர் டேட்டு போட்டிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் அதில் அமௌண்ட் அப்படின்றது எடுப்பாங்க. இன்கேஸ் இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு வருஷம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால் பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஆக்சிடென்ட்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 2 மாதம் கட்டல அல்லது ஒரு வருஷம் கட்டல அப்படின்னா, இப்போ அடுத்த வருஷம் வந்துட்டு அவங்க மறுபடியும் ஒரு இ-நட்ச் போட முடியாது. அப்போ இவங்க உங்களுடைய வங்கி கணக்கில் போய் பணம் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மொரட்டோரியம் காலம்லாம் வரும் இல்லைங்களா? அப்புறமேட்டுக்கு ரீஸ்ட்ரக்சர் இஎம்ஐ வந்துட்டு டென்யூர் டேட் அதிகப்படுத்திக்கிறது. இந்த மாதிரி காலங்கள் வந்துச்சுன்னா அதுக்காக தான் இதை போட்டு வச்சுருக்கிறாங்களே தவிர, கரெக்டாக நம்ம பேமெண்ட் பண்ணிட்டா நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இப்படி தான் நடக்கும். எனக்கும் கார் லோன் போடக்குள்ளேயும், அதுக்கடுத்து பைக் லோன் போடக்குள்ளேயும், பர்சனல் லோன் எடுக்கும் பொழுதும் இப்படி தான் போட்டு கொடுத்தாங்க பிரதர். இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதர் இப்போ நான் வந்துட்டு ரிங் அப்ளிகேஷனில் டியூ போட்டிருக்கேன். எனக்கு மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் எடுக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். அவங்க கரெக்டாக அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு வாங்களா அல்லது எப்படி, எனக்கு வந்து புரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு லோன் எடுத்துகிட்டு அதில் இ-நட்ச் போட்டிருக்கோம், ஆட்டோ டெபிட்டுக்காக எனேபிள் பண்ணியிருக்கிறோன்னா, தயவு செஞ்சு நீங்கள் அதை வந்துட்டு மேனுவலாக பேமெண்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துரும். ஒருவேளை நீங்கள் மேனுவலாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு அது பணம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த இஎம்ஐ டிலே ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஆட்டோ டெபிட் போட்டுட்டு அவங்க எடுக்கலைன்னா அது அவங்க மிஸ்டேக் தான். இதுக்கான ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுடைய பணத்தை ரீஃபண்டு கூட வாங்கலாம். அடுத்த சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கிறது, சார் மணிவியூ ஆப்பில் நான் லோன் அமௌண்ட் எடுத்து வேவர் பண்ணி ஓவர் டியூவெல்லாம் போய் அதை கட்டி முடிச்சிட்டேன். பிரின்சிபல் அமௌண்ட்டோட கட்டி முடிச்சிட்டேன். இப்போ பேங்க் லோன் என்னால் போக முடியல, ஏன்னா சிபில் ஸ்கோரில் அது செட்டில்டு அப்படின்னு காட்டுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஒரு லோன் எடுத்து அந்த லோன் அமௌண்ட்டை முழுமையாக கட்டாமல் பாதி அமௌண்ட்டை மட்டும் கட்டினா கண்டிப்பாக ஆப்வியஸாக இந்த இடத்துல அது சிபில் செட்டில்மெண்ட் தான் காட்டும் பிரதர். ஸோ அதிகமான பேங்க் அப்படின்றது சிபில் செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தால் லோன் தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை டோட்டலாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் வேணால் மணிவியூவோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி கேளுங்க. மெயில் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். அண்ட் அதே போல் அப்படி இல்லைன்னா ஏதாவது கோல்டு லோன் வச்சோ அல்லது வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு இருந்தோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி உங்களுடைய சிபில் ஸ்கோரை அதிகம், அதாவது கிரெடிட் ஹிஸ்ட்ரி அதிகமாக அதிகமாக இந்த பழைய இம்பேக்ட் அப்படின்றது கம்மியாயிடும்.